வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பிஐ டுட்டோரியல் செஷனோட பார்ட் 7 வீடியோ டேட்டா மாடலிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அட்வான்ஸ் செஷனில் தான் நான் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து பேசிக் செஷன்னால் நம்ம ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். டேட்டா மாடலிங்கோட ஓவர்வியூ, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதுதான் சார்ட். நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த ப்ரீவியஸ் செஷனோட டுட்டோரியலோட சார்ட் இதுதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேட்டா மாடலிங் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல மாடல்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். இதுதான் வந்து டேட்டா மாடலிங்க்கு பண்ண வேண்டிய இது ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது என்னென்னா, ஆக்சுவலி இது டேட்டா மாடலிங்லாம் எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு வர்றது. ஓகே, எல்லாம் நீங்கள் சீக்வல் சர்வர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஆரக்கில் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கா, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின், ஸோ அந்த கான்செப்டை கொண்டாடுறது தான் இந்த டேட்டா மாடலிங். இதில் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணி ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுவீங்க இந்த டேட்டா மாடலிங்கில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் நேம் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே போய் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு இது சப்போஸ் நான் இதை செலக்ட் பண்ணேன், இதில் ப்ராப்பர்ட்டிஸ் நேம் எது சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ப்ரைமரி கீ காலம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டேட்டா ரிலேஷன்ஷிப் எப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டேட்டான்றதுக்கு போயிடுங்க. உங்களோட டேட்டா எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, பீப்புள் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் இருக்குது, இது 3 டேபிள் இருக்குது. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது மெயின் டேபிள். ஸோ ஆர்டர்ஸ்ன்னு தான் மெயின் டேபிள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் என்னென்ன ரோஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த ரோஸை செக் பண்ண உடனே ஸோ அடுத்த டேபிளில் எது மேட்சிங் ரோஸ்ன்றதை பார்க்கணும். ஸோ இதில் பாருங்கள், ரீஜன் ஒன்று இருக்குது, அண்ட் இதில் ஆர்டர்ஸில் ரீஜன் இருக்கான்றதை பார்க்கணும். எங்கே இருக்குது, இந்த இருக்குது ரீஜன் இருக்குது. ஸோ இது மேப்பிங் பண்ணலாம் நம்ம. அடுத்து வேறு என்ன இருக்குது, ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது. ரிட்டர்ன்ஸில் என்ன இருக்குது, ஆர்டர் ஐடி இருக்குது. ஓகேங்களா? இதில் ஆர்டர் ஐடி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆர்டர் ஐடி இருக்குது, செகண்ட் காலம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதோட பாசிபிலிட்டிஸை செக் பண்ணணும். இதை வந்து மேப் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றத. ஸோ நீங்கள் மாடல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்ஸ் டேபிளை வந்து இம்போர்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் எப்போல்லாம் இதோட காலம் நேமும் இதோட காலம் நேமும் சேமாக இருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேப்பிங் பண்ணிடும். காலம் நேம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது வந்து ட்ராக் பண்ணாது, நம்ம தான் மேனுவலாக பண்ணணும். ஓகேங்களா? அண்டு டேட்டா டைப், அதில் உள்ள டேட்டா டைப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அங்கே ஸ்ட்ரிங்காக வச்சுட்டு இதில் இண்டீஜராக இருந்துச்சுன்னா இந்த டேபிளில் அப்படி மேப் ஆகாது. ஸோ ஓகேங்களா? நீங்கள் அது மேனுவலாக பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன்ஸ் டேபிளில் ஆர்டர் ஐடி இருக்குது, இங்கேயும் ஆர்டர் ஐடி இருக்குது. எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தூக்கி இப்படி போட்டுடணும். இப்படி போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அதோட ஆரோ மார்க் வந்திருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி போகுதா, அப்படின்னா என்ன மீனிங்னா 1 to many ரிலேஷன்ஷிப். இதுலேயும் பாருங்கள் 1 to manyன்றது ரிலேஷன்ஷிப். சப்போஸ் இது வேணான்னு நினைக்கிறீங்க, டெலீட் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்டர்ஸ் டேபிளில் இருந்து ரிட்டர்ன்ஸ் டேபிளுக்கு ட்ராக் பண்ணி போட போகிறேன். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எப்படி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. 1 to manyன்றது ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், டேபிள் நேம் மேலே இருக்குது, இன்னொரு டேபிள் நேம் கீழே இருக்குது. இந்த காலத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் 1 to 1, 1 to many, many to 1 அப்படின்றது. இந்த சிங்கிள் போத் அப்படின்ற மீனிங் என்னென்னா, லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் ஃபில்டர் பண்ணணுமா, ரைட் சைடில் உள்ளது ஒரு சைடு மட்டும் ஃபில்டர் பண்ணணுமா, 2 சைடும் ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்றத காமிக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 டேபிள்லையும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகணும்னா போத்துன்றது செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வந்து மல்டிபிள் டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் இந்த காலம் நேமை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் போய் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா காலம் நேம் வந்து இதுக்கும் மேட்சிங் ஆகும். ஆனால் டேட்டா வந்து ரொம்ப முக்கியம், சிமிலராக இருக்கணும். ஸோ நான் வந்து மறுபடியும் இதை செலக்ட் பண்ணி, இன்கேஸ் உங்களுக்கு வேறு டேபிள் செலக்ட் பண்ணால் இங்கே கிளிக் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அது வரும். இல்லை அப்படி இல்லைன்னா டேரெக்டாக மேனேஜ் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும்.
ஹோமுக்கு போங்க. ஃபஸ்ட்டு ஹோம் செலக்ட் ஆகிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அதில் வந்து மேனேஜ் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டிடும். ஓகேங்களா, என்னென்ன டேபிள், அதில் என்னென்ன காலம்ஸ் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட்டோ டிடெக்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் காட்டிடும். இது வேணான்னு நினச்சிங்கன்னா அன்டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆக்டிவ் இல்லைன்னா. ஆக்டிவ்னா என்னென்னா, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆக்டிவ்னு ஒரு காலம் இருக்குது, அதை அன்செக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவ்னு இருக்கா, இதை அன்செக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எப்படி வருதுன்றதை பாருங்கள். இப்போ டாட்டாக வந்துருச்சா, அப்படின்னா இது எப்போ யூஸ் ஆகுமா இந்த ஆக்டிவ்ன்ற காலம்? இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீஜனையும் இங்கே உள்ள ரீஜனையும் மேட்ச் பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி இன்னொரு காலம் இருக்கும். சப்போஸ் இங்கே ஆர்டர் ஐடி இருக்குது, இங்கேயும் ஆர்டர் ஐடி இருக்குது. ஓகேங்களா, இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸை நீங்கள் வந்து மேப் பண்ணணும். அப்போ எந்த காலம் ஆக்டிவாக வச்சுக்கிறணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்டிவ்ன்றது யூஸ் இருக்கும். பேஸ்டான ஆக்டிவ் வச்சு தான் அது வந்து ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் இதை ரோல் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரீஜன் இருந்துச்சு, அது கீழே ஆர்டர் ஐடி இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் ஒன்றுக்கு வந்து ரீஜன் ஐடிக்கு மேப் பண்ணிட்டீங்க, ஆர்டர் ஐடி நீங்கள் மேப் பண்ணலாம். மேப் பண்ணிவிட்டு ஆக்டிவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எந்த காலத்தை சூஸ் பண்ணிக்கணும் அந்த காலம் ஆக்டிவாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஆக்டிவ்னா என்ன, அந்த காலத்தோட வேல்யூ வச்சு தான் ஃபில்டரேஷன் நடக்கும். இவ்வளோ தான், இதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ மேப் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சேட்டுக்கு போகிறீங்க. ஓகேங்களா, இந்த சேட்டில் போயிட்டு நியூ சேட் போங்க. நியூ சேட் போனோடனே நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேபிளே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, எனக்கு என்ன வேணும்னா எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ரீஜன் அதோட நம்ம அப்படி செலக்ட் பண்ணுறத விட இப்படியும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட், சாரி, நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. நான் இப்படி பண்ணுறேன், எந்தெந்த ரீஜனில் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எந்தெந்த ரீஜனில் அதிகமாக இருக்குன்றத. ஸோ இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டேன்னா எது இதில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 2 காலம் ஆட்டோமேட்டிக்காக டிக் மார்க் எடுக்குதா. பீப்புளில் போயிட்டு நான் ரீஜனை செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து ஆர்டர் போயிட்டு ப்ராஃபிட்டை செலக்ட் பண்ணிட்டேன். சேல்ஸ் செலக்ட் பண்ணலாம், நான் ஜஸ்ட் ப்ராஃபிட்டுன்றனால உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன காமிச்சிருச்சு, சென்ட்ரலில் இவ்வளோ ப்ராஃபிட், ஈஸ்ட் இதில் இவ்வளோ ப்ராஃபிட். அதோட ரீஜன் மேனேஜர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பீப்புளில் போயிட்டு இங்கே வந்து பர்சன்றதை செலக்ட் பண்ணணும். அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது நான் வெளியில் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணனால ஆயிடுச்சு. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பீப்புளில் போயிட்டு பர்சன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க தான் வந்து இந்த ரீஜனுக்கு வந்து இது ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்றத டைப் ஆயிடுச்சு. எப்படி டைப் ஆனிச்சுன்னா நம்ம பேஸ்ட் ஆன் ரீஜனை வச்சு நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட ஆர்டர் ஐடி என்னென்ன ஆர்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இது செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். அதோட ஆர்டர் ஐடி ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா, இவ்வளோ தான், இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, இதோட ஆர்டர் ஐடி. ஓகேங்களா, இது வந்து இண்டிவிஜுவலாக போயிடுச்சு, ஏன்னா ஆர்டர் ஐடின்றது மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, அது ஃபுல்லாக காட்டும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை அன்செக் பண்ணிடுங்க, ஏன்னா இண்டிவிஜுவலாக காட்டும், 1 by 1 ரோவாக காட்டும், இது கன்சாலிடேட்டடாக காட்டுது. இப்போ எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், என்னென்ன ஆர்டர் வந்து ரிட்டன் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஆர்டரோட நேம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஐடியை ரிட்டர்ன்ஸ் டேபிளில் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ஆர்டர் ஐடி, இதோட நேம் உங்களுக்கு வேணும். ரிட்டன் வந்து எஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரிட்டன் ஆயிருக்குன்றதுக்கு எஸ்ன்றது செலக்ட் பண்ணிட்டோம். இதோட நேம் நம்மளுக்கு வேணும், என்னென்ன ப்ராடக்ட் நேம் வேணும், என்னென்ன ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா அப்போ இங்கே போயிட்டு ப்ராடக்ட் நேம்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஓகேங்களா, ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணோன்னு எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதோட ப்ராடக்ட் நேமோட ஆர்டர் ஐடி ஆர்டர் நேம் எதுவும் இருக்கான்னு பார்த்துருவோம். இருந்துச்சுன்னா அது அந்த கேட்டகரியில் உள்ளது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆர்டர் ஐடி இருக்குது, ஆர்டர் நேம் இல்லை, நம்மளுக்கு ப்ராடக்ட் நேம் தான் இருக்குது. ஸோ அதில் டைப் ஆகலை. ஸோ ஆர்டர் ஐடியை வச்சு நம்ம ப்ராடக்ட் நேம் எடுக்கலாம். இதுதான் ஒன்று, இது ஒன்று. வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மல்டிப்புளாக வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி செக் பண்ணணும். ஓகேங்களா, இவ்வளோ தான். ஸோ நான் கரெக்டான டேட்டாவை வச்சுருந்தேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆர்டர் ஐடிலாம் வரல, ஏன்னா இது லிங்கிங் வந்து தப்பாக இருக்குது. ஆர்டர் ஐடி ரிட்டன் ரெண்டுமே வரல, ஏன்னா இதோட டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே போய் பாருங்கள், ஆர்டர் ஐடி இருக்குது, இங்கே போய் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கா. ஸோ இதில் நல்லும் வந்திருக்கும். ஸோ அந்த மேட்சிங் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் உங்களுக்கு இப்படி வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது காலத்தை வச்சு நம்ம சூஸ் பண்ணோம்னா கரெக்டாக காட்டும். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த கேட்டகரி. ஸோ இதே இது இன்னொரு நான் ஒரு சார்ட் காட்டுறேன் உங்களுக்கு.
இன்னொரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், சிட்டி டேபிள் இருக்குது, சேல்ஸ் டேபிள் இருக்குது, மேனேஜர் டேபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேப்பிங் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இங்கே என்ன இருக்குது, சிட்டி இருக்கா, இங்கே என்ன இருக்குது, சிட்டி கோட் இருக்குது. இங்கே எதுவும் சிட்டி கோட் இருக்கா, இல்லை. சேல்ஸ் இருக்குது, சிட்டி கோடு இல்லை. சிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சிட்டி நேமும் இந்த நேமும் சேமாக இருக்குன்றதை செக் பண்ணணும். ஆனால் காலம் நேம் வேறு வேறு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், அதனால தான் மேப் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேபிளில் போயிட்டு நம்ம செக் பண்ணணும் என்னென்ன வேல்யூ இருக்குன்றதை செக் பண்ணணும். சேல்ஸ் டேபிளில் சிட்டி வந்து பெங்களூர், மும்பை, பெங்களூர், டெல்லி அப்படி இருக்குது. ஸோ மேனேஜர் சிட்டி டேபிளில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பெங்களூர், மும்பை, டெல்லி, ஹைதராபாத். ஓகே, ஸோ அப்போ மேட்ச் ஆகுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இதை இப்படி கிளிக் பண்ணி இங்கே வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், 1 to manyன்றது ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சா. ஏன் 1 to many ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சு, இது வந்து சிட்டின்றது மாஸ்டர் டேபிள். ஸோ அதில் வந்து யூனிக் வேல்யூ தான் இருக்கும். இங்கே வந்து இந்த டேபிள் ஸ்லேவ் டேபிள், அதாவது ஃபாரின் கீ டேபிள்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மல்டிபிள் சிட்டிஸ் வரும். ஆனால் இங்கே ஒரே சிட்டிஸ் தான் இருக்கும். இப்படி தான் மேட்ச் ஆகும். ஓகேங்களா, சிட்டியோட நேம் வச்சு மேட்ச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு சேட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் நினச்சபடி சேட் க்ரியேட் ஆகும், பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் டேபிள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து எந்தெந்த சிட்டியில், சிட்டி நேமை செலக்ட் பண்ணிங்க, எந்தெந்த சிட்டியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சேல்ஸை க்ரியேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். சிட்டி டேபிளில் இதை க்ரியேட் பண்ணிட்டேன், இதில் சேல்ஸ் டேபிளில் இதை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்ப்போம், இது என்ன சின்னதாக இருக்கா. ஸோ இதை கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணிக்கிறோம். சைஸை பெருசு பண்ணணும்னா நம்ம வந்து இங்கே போய் தேடணும் எந்த இதில் போய் எவ்வளோ இருக்குது சைஸு அப்படின்னு. ஸோ ஒரு 20ன்றதை கொடுத்துருவோமா, 20ன்றதை கொடுத்தா அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பெங்களூரில் இவ்வளோ ஆயிருக்கு, டெல்லி, ஹைதராபாத், மும்பை இவ்வளோது சேல்ஸ் ஆயிருக்கு. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ சிட்டி டேபிள் மேட்சிங். அடுத்து மேனேஜர் டேபிள், அதோட மேனேஜரோட நேம் வேணும் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா மேனேஜரோட நேம் வந்துருச்சா. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ எப்படி மேனேஜரோட நேம் வந்துச்சு, ஏன்னா சிட்டி நேம் வந்து லிங்க் ஆகிருக்கு, எல்லா இடத்துலையும் லிங்க் ஆகிருக்கு சிட்டி நேம். இப்போ சப்போஸ் நான் ஒரு ஸ்லைசர் எடுத்து போடுறேன். ஸ்லைசரை போட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு சிட்டி நேமை வந்து நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சிட்டி நேமை சூஸ் பண்ணோன்னா சிட்டியோட மாஸ்டர் டேபிளில் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சிட்டி நேம் வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே வந்துடும் சிட்டி நேம். இப்போ வந்துடும். ஒரு நிமிஷம், நான் வெளியில் கிளிக் பண்ணிட்டேனோ, இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸ்லைசரில் கிளிக் பண்ணிட்டு சிட்டி நேம் அப்படின்றது கொடுத்தனா வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு பெங்களூர் மட்டும் வேணும்னா இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். பெங்களூர், ஹூஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் நேம் வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெல்லின்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெல்லி நேம் வரும். ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகும். எப்படி ஃபில்டர் ஆகுது, நம்ம ரிலேஷன்ஷிப்னால தான் ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ராப் டவுனாகவும் கூட கொடுக்கலாம். இதை ட்ராப் டவுனாக கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹைதராபாத்துக்கு யார் உங்கள் ரெஸ்பான்சிபிள் பர்சன் எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மேட்ரு. இங்கே பாருங்கள் எப்படி வந்துச்சு. சிட்டியை தான் நான் வந்து ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி வந்து சேல்ஸ் வந்து ஃபில்டர் ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப்னால தான் ஃபில்டர் ஆகுது. ஓகேங்களா, அவ்வளோ. இதே மாதிரி மேனேஜருக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் சிட்டி நேம்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதை தூக்கிட்டு மேனேஜர் நேம் கொடுங்க. மேனேஜர் பேஸ்ட் ஆன் மேனேஜர் நேம் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆனந்த் அப்படின்றத செலக்ட் பண்ணேன்னா அவங்க பெங்களூர் இவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் இந்த ரிலேஷன்ஷிப்னால தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஷார்ட் ஓவர்வியூ. ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், உங்களுக்கும் வரும். நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் இந்த மேப்பிங் கொடுத்துருப்பீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்னென்னா, இதே மேப்பிங் வேறு ஒரு டேபிளில் ஃபாரின் கீ, பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது இந்த சிட்டி டேபிளே வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்காது. ஸோ நான் அந்த மாதிரி நேரத்தில் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ போய் நான் என்ன பண்ணுவேன் தெரியும்னா, மெனி டு மெனி கொடுத்து செக் பண்ணுவேன். அங்கே போயிட்டு வந்து ஃபில்டர் டைரக்ஷன் கொடுத்து மாற்றி பார்ப்பேன். ஸோ இப்படி நிறைய இது செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராப்பரான அவுட்புட் கொண்டு வரதுன்றதை நான் பார்ப்பேன். ஸோ அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா, டேரெக்டாக இங்கே என்டர் டேபிள் டேட்டான்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நானே ஒரு மாஸ்டர் டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூஸ் என்டர் பண்ணி அதை வச்சு மற்ற எல்லா டேபிளும் ஃபில்டர் ஆகிற மாதிரி கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைனமிக்காக யோசித்து எப்படி பண்ணணுன்றது நீங்கள் தான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் காம்ப்ளிகேட்டட் டேட்டா எடுத்து நான் உங்களுக்கு ஆட்டலை மேப்பிங்லாம் எப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.